சென்னையில் நேற்று கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பிரேத பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. ஆதரவாளர்கள் வரத் தொடங்கியுள்ளதால் ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று பெரம்பலூரில் உள்ள அவரது வீட்டின் முன்னால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவரது உடலானது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவரது ஆதரவாளர்கள் வர தொடங்கிய உள்ள காரணத்தினால 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் முகப்பு மற்றும் பிரேத பரிசோதனை நடைபெறக்கூடிய இடங்கள் போன்ற இடங்கள்ல இந்த 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பானது புறப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு 7 மணி அளவில் பெரம்பலூர் வேணுகோபால் தெரு அருகில் கூடிய ஒரு பழைய வீட்டை புதிதாக கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில அங்கு பார்வையிடுவதற்காக சென்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு கும்பல் வெட்டி விட்டு தப்பி ஓடியது. ஆபத்தான நிலையில இருந்த அவரை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையில அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பா ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பாலு உள்ளிட்ட 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பட்டினப்பாக்கம் கடற்கரையில ஆற்காடு சுரேஷ் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுல ஜெயபால் என்ப முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட நிலையில 11 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த ஜெயபாலுக்கு உதவியதாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை குறிவைத்து அவரது சகோதரர் புன்னை பாலு என்பவர் உள்ளிட்ட இந்த கும்பல் அவரை படுகொலை செய்திருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது அந்த 8 நபரிடம் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அவர் பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உடல் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் பிரேத பரிசோதனை நடைபெற இருக்கிறது. பொதுவாக 10 மணி மேலதான் இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெறும். ஆனால் போலீஸ் கேட்டுக்கொண்டதை இணங்கவும் அவரது உறவினர்கள் கேட்டுக்கொண்டதை இணங்கவும் விரைவில் அதாவது 7:30 மணியிலே இந்த பிரேத பரிசோதனை நடைபெறுவதற்காக 3 மருத்துவர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரேத பரிசோதனை தொடங்கி அவரது உடலானது அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பெரம்பூர் இருக்கக்கூடிய அவரது வீட்டின் அருகிலே ஒரு பெரிய இடத்துல இந்த அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில இந்த இறுதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில அவரது ஆதரவாளர்கள் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில நேற்றே சாலை மறியல் போன்றவற்றில் ஈடுபட தொடங்கியதால தற்போது 1000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்துட்டு தடுப்புகள் அமைத்து அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் முகப்பு அதே போல உடல் பிரேத பரிசோதனை நடைபெறக்கூடிய இடங்கள் போன்றவற்றெல்லாம் பாதுகாப்பு பணியில ஆயிரக்கணக்கான போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவிதம் நடைபெறாமல் அவரது பிரேத பரிசோதனையை செய்து அவரது உடலை அவரது உறவினரிடம் ஒப்படைக்கும் வகையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரும்பி வந்திருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனை சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. காலை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வழியாக பயணிக்கும் பொதுமக்கள் மாற்றுப்பாதை பயன்படுத்தவும் பரிந்துரைக்கப்படுவதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது கூடுதலாகவும் காவல்துறையினர் கொண்டு வரப்பட்டு இங்க பாதுகாப்பு பணியில் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.